லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இந்த பாட்டுக்கு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இட்ஸ் நாட் எ யூசுவல் டோன். நோ கட்டம் மட்லா சவரிஸ்துண்டே அப்படி பாட்டு இருக்க மாட்டோம். வில் பி நோ கட்டம் மட்லா சவரிஸ்துண்டே தேசம் தத்தரில்ல நோ புஜமே எத்து அடிச்சுஸ்துண்டே பூமி பத்தரையே அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும். அந்த டோனே வேற மாதிரி இருக்கும். கேப்டன் மில்லரோட பாட்டும் அந்த மாதிரி தான் வந்தது. ஏன்னா தே வாண்டட் அ வெரி கிரஃப் டோன். ஸோ நானும் வந்து நிறைய கொஞ்சம் மாடுலேட் பண்ணி பாட வேண்டியதா இருந்தது. மெல்ல மெல்ல கேப்டன் மெல்ல அந்த மாதிரிலாம் கண்டிப்பா இந்த பாட்டுலாம் பாடும்போது நெக்ஸ்ட் ஒரு 2 நாளுக்கு தொண்டை காலி கஷ்டம் தான். அதுக்கப்புறம் காந்தாரால வந்து அந்த சிங்கார சிறியே கண்ணால என்ன காந்தாரி கண்ணால மூச்சு கந்தகமா மாறி போச்சு இந்த மாசம் என்ன அறிமுகப்படுத்தினாரு. தினம் தினம் நான் சாகிறேன். அண்ட் அது வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் சாங் ஃபார் மீ. பயத்தினிலே வாழ்கிறேன், வலியுடன் நான் போகிறேன், இருள் மட்டுமே பார்க்கிறேன். கமிங் பேக், தளபதியோட அடுத்த லிஸ்ட்ல நீங்க இப்போ ரீசெண்டா பாடினது வா தலைவா. அது ஆக்சுவலா அந்த வாரிசு படத்தோட ஒரு ஒரு பேக் போனா இருந்ததே அந்த பாட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா கண்டிப்பா வாரிசு இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒன்ஸ் மோர் தளபதி என்னோட கெரியர்ல முக்கியமான 2017 அப்புறம் தளபதிக்கு திருப்பி பாடினது இப்பதான் வாரிசுல. அண்ட் அதுல 2 முக்கியமான பீப்புள் இன் மை கெரியர். ஒன் இஸ் தளபதி, another is தமன். தமன் வந்து இஸ் லைக் an elder brother to me. ஏன்னா நான் தெலுங்குல நான் ஆக்சுவலி ஒரு பிளேபேக் சிங்கர்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து தமன் தான். ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் எனக்கு 20-25 சாங்ஸ் தெலுங்குல நான் அவருக்கு பாடியிருக்கேன். அதனால நிறைய பெரிய ஹிட்ஸ் ஆயிருக்கு. அண்ட் த்ரூ அவுட் ஹிஸ் கெரியர் நானும் ஒரு சின்ன I've been a part of his career. அண்ட் இவ்வளோ ஷார்ட் டைம்ல இவ்வளோ படங்கள் பண்ண எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி மியூசிக் டைரக்டர்ஸ்ல தமன்னு ஒருத்தர். அண்ட் அவருக்கு பயங்கரமான பிளஸ் என்னன்னா he knows what is the pulse. இது போதும்டா அப்படின்றாரு. சரி வாட்டி ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஏதாவது ட்ரை பண்ணலாம்னா இதெல்லாம் வேணாம், இது கரெக்டா இருக்கு. இந்த அந்த மீட்டர் அந்த மீட்டர் தான் அவரோட பயங்கரமான ஒரு பிளஸ். அண்ட் வாரிசு வாஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லா பாட்டுலயும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த வாரிசு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து அதே நேரு ஸ்டேடியம், அதே தளபதி, அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10x டைம்ஸ் த ஆடியன்ஸ் அந்த ஒரு எனர்ஜி. அண்ட் அதுலதான் இந்த வாரிசு ஆடியன்ஸ் தான் அவர் அப்படியே என்ட்ரி நல்ல ஞாபகம் இருக்கு. இல்ல என் கூட ராகுல் நம்பியார் பாடிருக்காரு, வா தலைவால பாடிருக்கோம். அண்ட் தீ தளபதி நானும் ராகுல் நிறைய போர்ஷன்ஸ் பாடிருக்கோம் சிம்பு பாடின பாட்டுல. ஸோ நாங்கள் அந்த பாட்டை வந்து அங்கே லைவ் பெர்ஃபார்ம் பண்ணுற முன்னாடி ராகுல் வேற பாவம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து 3 or 4 வர சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உள்ள வர்றது கஷ்டம், ஏன்னா அவ்வளோ க்ரௌட் இருக்கு வெளில. அவர் மிஸ் பண்ணிட்டு லிட்ரலி இந்த பஸ் கிளம்புற டைம்ல லாஸ்ட் மினிட்ல வந்து ஏறின மாதிரி ஸ்டேஜ் வந்தாரு. ஏன்னா நாங்க வந்து தளபதி உள்ள வரும்போது வா தலைவா பாடலான்னு யார் கூட பக்கத்துல சங்கர்ஜி, இங்க கார்த்திக், ஆல் பிக் சிவமணி சார், நவீன் சார், ஃப்ளூட் நவீன், இவங்கெல்லாம் நாங்கள் பின்னாடி போய் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். நம்ப உங்களால் நான் சொன்னா கூட ஐ டோன்ட் திங்க் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்படி பேசிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு வெடிச்ச மாதிரி சவுண்டு, அவ்வளோ சத்தம். இந்த ஃபுல் நேரு ஸ்டேடியம் வாஸ் ஷவுட்டிங் ஹிஸ் நேம். அண்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே ஒருத்தர் என்ன பேசினாலும் புரியாத மாதிரி அவ்வளோ சவுண்டு. ஏன்னா அவர் வந்து உள்ள என்டர் ஆகும் போதே அவரோட சீட்டுக்கு வராம அந்த ஒரு ரொம்ப அழகா அந்த ஒரு இது பண்ணியிருந்தாங்க. ஆடியன்ஸ் ஒருத்தர் அப்படி பார்த்துட்டு டச்சிங் டிஸ்டன்ஸ்ல தளபதியை பாக்குற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸி அப்படின்வாங்க, அந்த ஒரு மேடான ஒரு அட்மாஸ்பியர். அண்ட் திருப்பி மறுபடியும் அதே ஸ்டேடியம், அதே இடம், ஃப்ரண்ட்ல விஜய் சார். அண்ட் இந்த வாட்டி வாரிசு. தட் இஸ் ஒன் ஆஃப் மை டாப் எக்ஸ்பீரியன்சஸ் இன் மை லைஃப். மறக்கவே முடியாதுல்ல கண்டிப்பா. அண்ட் அது படம் நல்ல ஒரு ஹிட்டு, பாட்டு செம்ம ஹிட், எல்லா பாட்டுமே ஆக்சுவலி செம்ம ஹிட். ஸோ ஒன்ஸ் அகெயின் தமன், லவ் யூ ஸோ மச். ஐ கால் ஹிம் பாவா. பாவா இஸ் லைக் an elder brother. தமன் பாவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தட் யூ given me and I'm waiting for our other songs. பெரிய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது புஷ்பா
ஆக்சுவலி அது ஒரு தெலுங்கு படம் ஒரு பேன் இண்டியன் லெவல்ல இந்தியன் படமா மாறுது. அதுக்கப்புறமா தான் இந்தியன் இண்டஸ்ட்ரியில வந்து ரிவைஸ் பண்றாங்க. கரெக்ட். நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய படங்கள் இருக்கு, பட் அந்த படம் ஒரு முக்கியமான படம். கண்டிப்பா. என்னன்னா ஒரு ஹீரோ கேன் புல் தி என்டையர் இந்தியன் ஆடியன்ஸ் த்ரூ கண்டென்ட் அப்படிங்கிறது புஷ்பா வந்து பண்ண ஒரு படம். அதுல நீங்க ஒரு பாட்டு அப்படிங்கும்போது ஹவுஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? புஷ்பா அகைன் இப்போ நான் மெர்சல் சொன்ன மாதிரி புஷ்பா வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. சோஷியல் மீடியால எல்லாரோடையும் இன்டராக்ட் பண்ண. இப்போ எப்படி தமிழ்ல எனக்கு மெர்சல் ஆள போறான் நடந்ததோ, தெலுங்குல இது அங்க ஆடியன்ஸ்க்கு புஷ்பா 2ல இப்போ பாடின அந்த புஷ்பா ட்ராக். ஏன்னா அதுவும் வந்து தேவி சார், டிஎஸ்பி சார் வந்து எனக்கு நான் ஆல்ரெடி டிஎஸ்பி சாருக்கு ஒரு 3-4 பாட்டு பாடியிருக்கேன். அண்ட் அதுல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட், நான்ன குப்ரேமத்தோ, ஜூனியர் என்டிஆர் அவரோட படத்துல லவ் தெப்பான்ற ஒரு பாட்டு வந்து நல்ல ஹிட், பெரிய ஹிட் 2015 நடந்ததுனா. ஸோ அதுக்கப்புறம் நான் நிறைய இந்த பேக்கிங் செஷன்ஸ், இந்த குரூப் செஷன்ஸ்ல நானும் போயிட்டு இருக்கேன். அண்ட் போகும்போது இப்போ ரீசெண்டாக அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் தான் புஷ்பா 2. அண்ட் அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் எப்படி சொல்றது, பாட்டு ரிலீஸ் ஆகிற லாஸ்ட் மினிட்ல தான் என்ன ரெக்கார்ட் பண்ணாங்க. அண்ட் டிஎஸ்பி சார் எப்படின்னா அவரோட அந்த எனர்ஜின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் சொல்ல வந்தேன்னா, அன்பிலீவபிளான ஒரு பர்சன். அண்ட் எப்பவுமே பம்ப்டப்பா இருப்பாரு அவரு. அது நான் சொல்லுவேன், சார் எப்படி சார் எங்கேயுது சார் உங்களுக்கு இந்த டு யூ ஹேவ் அ பேட்டரி பேக்கப் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எனர்ஜி. அண்ட் ரெக்கார்டிங் அப்போ எப்படின்னா ஒரு வேர்டுக்கும் அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அவர் டேக் எடுக்கும்போது வெரி 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 கன்சர்ன்ட் அபவுட் இந்த பாட்டில் இந்த லிரிக் வந்து ரொம்ப அழகா கேட்கணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப பர்டிகுலர். அதாலேயே இந்த பாட்டுக்கு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இட்ஸ் நாட் எ யூஸ்வல் டோன். நோ கட்டம் அட்லா சவரிஸ்துண்டே அப்படி பாடிருக்க மாட்டோம். வில் பி நோ கட்டம் அட்லா சவரிஸ்துண்டே தேசம் தத்தரில்ல భుజమే ఎత్తి నడుచుస్తుంటే భూమి బద్దరయ్యే, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். அந்த டோனே வேற மாதிரி இருக்கும். அந்த டோனுக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அண்ட் ப்ராசஸிங் பண்ணி அது வந்து இவ்வளவு அழகா வந்து ஒரு பேஸ்ல இருந்து. ஆமா, அதுல வந்து நாங்க ஆக்சுவலி எப்படி பண்ணோம்னா நோ கட்டம் அட்லா சவரிஸ்துண்டே தேசம் தத்தரில்ல இந்த மாதிரி இதுல எடுத்தோம். நோ கட்டம் அட்லா சவரிஸ்துண்டே தேசம் தத்தரில்ல அப்படி எடுத்தோம். நோ கட்டம் அட்லா சவரிஸ்துண்டே தேசம் தத்தரில்ல அந்த மாதிரியும் எடுத்தோம். அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் எடுத்து அதை சேர்த்து கொண்டு வந்த ஒரு ப்ராசஸிங் இதுதான் அந்த டோன். அண்ட் அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கட்டு நிறைய டேக்ஸ் எடுத்தாரு, ரொம்ப பர்டிகுலரா இருந்தாரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹிட்ஸ் ஆஃப் திஸ் இயர். ஆல்மோஸ்ட் 5 crore வியூஸ் யூடியூப்ல. அண்ட் என்னோட கெரியர்லயும் ஒன் ஆஃப் மை பிக்கெஸ்ட் ஹிட்ஸ். இப்போ நம்ம அந்த பேன் இண்டியன் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒன்று பேசிட்டு இருந்தோம். அது பெரிய படங்களுக்கு ஒரு சின்ன படம் ஒரு ரூட்டட்லி ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அது காண்டாரா தான். ஆக்சுவலி அதோட சவுண்ட் தான் ஆக்சுவலி படம் ஸ்டோரி அதுதான். நான் அந்த தியேட்டர் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு நாங்க வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு அந்த சவுண்ட் ஒழிச்சிட்டே இருக்கு. நைட் ஷோ வேற பார்த்தோமா, கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருந்துச்சு. அண்ட் காந்தாரா வந்து அஜினீஷ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லும். ஏன்னா அதுக்கப்புறம் காந்தாரால வந்து அந்த சிங்கார சிறியே கண்ணால என்ன நீதான் காந்தாரி கண்ணால எமூச்சு கந்தகமா மாறி போச்சு இந்த மாசம் ரங்கோலி மாசம் நான் போனே மோசம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு ரொமான்டிக் சாங். அண்ட் அந்த பாட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது அப்போ வந்து காந்தாரா இது வந்து இவ்வளோ பெரிய படம் அப்படின்னு கொஞ்சம் கூட ஐடியா இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணோம். எஸ்பி அபிஷேக்னு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், இஸ் அ பிரில்லியன்ட் சிங்கர் ஹிம்செல்ஃப் அண்ட் இஸ் அ வோக்கல் சூப்பர்வைசர். ஸோ அவர் தான் டேக் எடுத்தார். ஏன்னா அஜினீஷ் பெங்களூர்ல, ஸோ இங்கே டேக் எடுக்கும்போது யூ நீட் அ சூப்பர்வைசர். ஸோ அவர் எடுத்துட்டு நல்ல ஞாபகம் நான் முடிச்சு கூட என்ன படம் இதுன்னா காந்தாரா ஏதோ படம்டா, பாட்டு சூப்பராக இருக்கானா அப்படிலாம் பேசிக்கிட்டு விட்டுட்டோம். கட் பண்ணி பார்த்தா இது வந்து இட்ஸ் நேஷன் வைட் ஹிட், நேஷன் வைட் கிரேஸ் அந்த படத்துக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நான் அஜினீஷ்க்கு ஆல்மோஸ்ட் விக்ராந்தோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 சாங்ஸ் பாடிருக்கேன். ஆக்சுவலி ட்ரால் சாங்னு ஒரு பாட்டு பாடினேன். அது வந்து ரிலீஸ் ஆக போது உபேந்திரா யூஐ அப்படின்ற ஒரு படம். அது வந்து கன்னடால பயங்கரமாக எதிர்பார்க்குற ஒரு படம். அதில் பாடினேன், அது நல்ல ஹிட் ஆச்சு.
அண்ட் சீப் சாங்னு ஒரு பாட்டு பாடினேன். அது வந்து பயங்கர வைரலா ஃபார் த லிரிக்ஸ். அது இட்ஸ் பிகம் வைரல். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகல. இது எல்லாத்துக்கும் அஜினீஷ்க்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி பேக் டு தமிழ், மில்லர் கேப்டன் மில்லர், தனுஷ் ஜிவி பிரகாஷ் அவங்க காம்போல தட் வாஸ் ஒன் மேஜிக்ல, பயங்கர அருண் மாதேஸ்வரனுடைய இயக்கத்துல. டெஃபினெட்லி. அண்ட் தியேட்டர்ல செம்ம இம்பாக்ட் இருந்தது அந்த ஹோல் இது. அண்ட் மில்லர் அதுக்கும் எஸ்பி அபிஷேக் தான் இது முக்கியமான காரணம். ஏன்னா அவர் தான் சஜஸ்ட் பண்ணாரு, அவர் தான் சூப்பர்வைஸ் பண்ணாரு. அண்ட் ஸ்பா, வி கால் ஹிம் ஸ்பா, எஸ்பி அபிஷேக். அவர் வந்து எஸ்பிபியோட நெவ்யூ. ஸோ வி கால் ஹிம் ஸ்பா. ஸோ ஸ்பா வந்து என்னோட லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் இஸ் பின் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மை கெரியர். அண்ட் ஐ வுட் லைக் டு கிவ் அ ஷவுட் அவுட் டு ஹிம். அண்ட் தேங்க்ஸ் ஸ்பா. அண்ட் அவரால் நிறைய சாங்ஸ் ஆஸ் இன் இந்த கேப்டன் மில்லரோட பாட்டும் அந்த மாதிரி தான் வந்தது. ஏன்னா தே வாண்டட் அ வெரி கிரஃப் டோன். ஸோ நானும் வந்து நிறைய கொஞ்சம் மாடுலேட் பண்ணி பாட வேண்டியதாக இருந்தது. மில்ல மில்ல கேப்டன் மில்ல அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி கண்டிப்பா இந்த பாட்டுலாம் பாடும்போது நெக்ஸ்ட் ஒரு 2 நாளுக்கு தொண்டை காலி, கஷ்டம்தான். கிரஞ்சி அந்த வோக்கல்ஸ் பாடினேன். அண்ட் ஜிவி வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் டியர் அதுல வந்து தெலுங்குல ஒரு இந்த தலைவலின்னு ஒரு பாட்டு தமிழ்ல நல்லா ஹிட் ஆச்சு. அது வந்து நான் தெலுங்குல பாடினேன். அண்ட் ஐ திங்க் ஜிவி இப்பயும் ஐ ஃபைண்ட் இட் ஸோ இன்ட்ரெஸ்டிங் தட் அவர் வந்து 2 பெரிய கேரியர்ஸ்ல மியூசிக் டைரக்டரா இருக்கிறது கஷ்டம். இதே தான் நான் விஜய் ஆண்டனி சார் கிட்டயும் சொல்லணும் நினைக்கிறேன். ஏன்னா 2 மேஜர் கேரியர்ஸ் they've been able to balance. And because I brought up விஜய் ஆண்டனி சார், I have to thank him. ஏன்னா விஜய் ஆண்டனி சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு கொடுத்தாரு. அதுவும் எந்த படத்துல, அவர் ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கிற ஒரு படம் நான்ல ஒரு பாட்டு, தினம் தினம் நான் சாகிறேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு. அண்ட் forever it will be one of my closest songs. ஏன்னா என்னோட பாட்டு நம்ம பேர் தடவை ஒரு அப்போ சிடி தானே, அப்போ வந்து will be waiting for track list. படத்துல என்ன ட்ராக் லிஸ்ட் அப்படின்னு அப்போ தேடுவோம். அண்ட் அதுல வந்து நம்ம பேர் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது அதுதான், தினம் தினம் நான் சாகிறேன்னு ஒரு பாட்டு. அண்ட் விஜய் ஆண்டனி சார் இப்போ ஒரு கலக்கிட்டு இருக்காரு லைவ் ஷோஸ். And my love to him as well. Okay, back ஜிவி பிரகாஷ் அவர்கள் நாங்கள் சமீபத்தில் சந்திக்கும் போது கூட இந்த தமிழ் சினிமாவுடைய இந்த எவால்வேஷன், எந்த அளவுக்கு மியூசிக் வந்து இந்தியா இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு க்ரோ ஆகுறாங்கிற நிறைய விஷயத்த அவர் பேசியிருந்தாரு. நீங்கள் சொல்லுங்க, அஸ் பர்சனாகவே அவர் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறாரு மியூசிக்லேயே, நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படி இப்படிங்கிறதுலாம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் டு லேர்ன் சம்திங் டு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. டெஃபினெட்லி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எவல்யூஷன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, டு எவால்வ் வித் த டைம்ஸ். அவர் ஐ திங்க் ஹி டஸ் தட் அ லாட். அண்ட் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹி சீஸ் டு இட் தட் ஒரு பாட்டுக்கு இன்னொரு பாட்டுக்கும் ரொம்ப அந்த ஒரு சேம்னஸ் இருக்கக்கூடாது, புதுசா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இந்த டைம்ல கூட ஒரு ஆல்பமா அதை ஹிட் பண்ணும் அப்படிங்கிறது அவரால் ரொம்ப சாத்தியமாவே ஆகுது. ஆக்சுவலி ஃப்ரம் வெயில் டு இங்க வரைக்கும் கண்டிப்பா. அண்ட் எனக்கு வெயில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெபு ஆல்பம்ஸ். ஒரு எப்படி ஹாரிஸ் சார் மின்னலே பண்ணாரோ அந்த மாதிரி ரிலீஸ் ஆனது மின்னலே தானே ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆல்பம் ஹிட் வெயில் வந்து இப்போ கூட நான் என்னோட பிளேலிஸ்ட்ல ஐ ஹேவ் வெயில் சாங்ஸ். சிங்கர்ஸ்ல இருந்து ட்ராக்ஸ்ல இருந்து கண்டிப்பா. அண்ட் அவரே ஹீஸ் அ வெரி குட் சிங்கர். So he knows what he needs from his singers. So I think அவர் உங்ககிட்ட ஃபைண்ட் பண்ணது என்ன? ஆக்சுவலா நீங்க சொன்ன அந்த ரக்கட் வாய்ஸ் அது அப்படிங்கும்போது நான் ஆக்சுவலி இது அதை ரெக்கார்ட் பண்ணும்போது ஜிவி சார் இல்ல. ஓகே he was shooting. ஓகே அப்பதான் I think rebel தான், ஆமா rebel தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தா நினைக்கிறேன். So I only got voice notes. So அங்கதான் மியூசிக்கல் வோக்கல் சூப்பர்வைசர்ன்றது he becomes a very important பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். இப்போ நான் யுவன் சாருக்கும் நிறைய பாடிருக்கேன். அதுலேயும் வந்து வோக்கல் சூப்பர்வைசர்ஸ் வாசு, செந்தில் இவங்கெல்லாம் வந்து தே ரெக்கார்ட். அவரோட குருன்ற ஒரு சவுண்ட் இன்ஜினியர், அவங்கள தான் முக்கியமாக தே ரெக்கார்ட். யுவன் சார் வந்து அவரோட இன்புட்ஸ் கொடுத்துருவாரு, கண்டிப்பா இந்த மாதிரி வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திருப்பி நம்ம பாடி முடிச்ச அப்புறம் ஹி லிசன்ஸ் டு வாட் ஹி வாண்ட்ஸ் அண்ட் ஹி சென்ஸ். பட் முக்கியமான அதான் இந்த விஷயம் தான் ஐ வாண்ட் டு சே தட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை சூப்பர்வைசர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ். ஏன்னா அவங்க தான் ஃபைனலி முக்கியமா நம்ம நல்ல சவுண்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தான். டேக் பிளேசஸ்ல அவங்க தான் டு கண்டிப்பா மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பா இந்த டோன் கண்டிப்பா. ஏன்னா அவங்க டிசைட் பண்றது தான் லாஸ்ட்ல. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம பாடும்போது நமக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் as a listener it be different. ஸோ அவங்க ஓகே பண்ற டேக்ஸ் தான் வந்து கோஸ் டு த மியூசிக் டைரக்டர்.
ஆக்சுவலி நான் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. தட் வாஸ் லைக் என்னோட ஸ்கூல் டைம்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட போனதா. அப்பதான் விஜய் ஆண்டனி பாக்குறோம். பட் எனக்கு தெரியாது அவர் ஒரு ஹீரோ, அவர் அதுக்கு முன்னாடி நடிச்சிருக்காரு. பட் ஸ்டோரியாவே எங்களை எஜ் ஆஃப் சீட்ல உட்கார வச்சு. கண்டிப்பா அது ஒரு வைபானவே ஒரு படமா இருக்கும். ஆக்சுவலா அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் அவரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது தான் இன்னைக்கு வரைக்குமே நீங்க சொல்ற மாதிரி லைவ் ஷோஸ் கான்செப்ட்ஸ்னா கூட அசத்தி எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவரோட லைவ் கான்சர்ட்ஸ் பாடுறாங்க. அவங்களே எதை சொல்லுவாங்க, அவர் வந்து அப்படியே ஒரு சின்ன பையன் மாதிரி ஹில் பி எக்ஸைட்டட் டு பி ஆன் ஸ்டேஜ் பெர்ஃபார்ம். ஏன்னா அவர் என்ஜாய் பண்றாரு. கண்டிப்பா இப்போ அவரா இருக்கட்டும், இப்போ வித்யாசாகர் சார் அவரோட கான்சர்ட்ஸும் பாத்தீங்கன்னா அவரு பயங்கர எக்ஸைட்டடா இருக்காரு. ஏன்னா அவரோட பாடல்கள் வந்து இவ்வளோ என்ஜாய் பண்றாங்கன்னு அவர் நினைக்கும் போது ஹி இஸ் வெரி வெரி ஹாப்பி. விஜய் ஆண்டி சார் அந்த மாதிரி தான். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா லைவ் ஷோ நீங்க போயிருந்தீங்கன்னா யூல் சி அவர் நிறைய கிமிக்ஸ் இருக்கும், நிறைய திடீர்னு அவர் என்ட்ரியா இருக்கட்டும், அவர் அந்த திடீர்னு கன் வச்சு இது பண்ணதெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஐ திங்க் மியூசிக்கே ஃபைனலா என்ஜாய் பண்றது எங்கேஜோடயே இருக்கு. அண்ட் நான்ல இருந்து அவரோட பிக்கெஸ்ட் பிளஸ் என்னன்னா அவருக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகணும் அவருக்கு தெரியும். அவரோட ஸ்கோப் ஆஸ் அன் ஆக்டர் என்னன்னு தெரியும். இது ஒர்க் அவுட் அண்ட் நிறைய கதையில முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி கேரக்டர்ஸ் தான் எடுப்பார் அவரு. அண்ட் அதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பாடல் என்ன அறிமுகப்படுத்தினாரு தினம் தினம் நான் சாகிறேன். அண்ட் அது வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல் சாங் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் சாங், ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ, ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர். நல்லா நீ அவருக்கு கில் நகர்ல அவர் ஸ்டுடியோ இருந்தப்போ அங்கதான் ரெக்கார்ட் பண்ணோம். இது இங்க இருக்கிறதுக்கு முன்னாடி. அண்ட் அங்க ரெக்கார்ட் பண்ணும்போது நான் பயங்கர டென்ஷன்ல இருந்தேன். ஏன்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பெரிய மியூசிக் டைரக்டருக்கு ரெக்கார்ட் பண்ண போற பாட்டு. ஐ திங்க் ஹி brought me something ரெட் புல் நினைக்கிறேன். தீபக் டீ காஃபி இல்ல சார், ரொம்ப தயங்கி தான் பேசினேன். என்ன ஒரு எனர்ஜியே இல்லாம இருக்கீங்க, இருங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெட் புல் எடுத்துட்டு வந்தாரு. ரெட் புல் வந்து கொடுத்து எங்களுக்கு இது வந்து பிரீஃப் சொன்னாரு. இது வந்து கொஞ்சம் எமோஷனலான ஒரு பாட்டு, ஸோ கொஞ்சம் ஃபீல் வேணும் அதெல்லாம் சொல்லி. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு விஜய் ஆண்டி சார் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் பிரேக். ஓகே, எங்களுக்காக கண்டிப்பா. தினம் தினம் நான் சாகிறேன், பயத்தினிலே வாழ்கிறேன், வலியுடன் நான் போகிறேன், இருள் மட்டுமே பார்க்கிறேன், எங்கே போனால் என் நோய் போகும், அங்கே போகும் பாதை வேண்டும், எங்கே போனால் கண்கள் தூங்கும், அங்கே வாழும் வாழ்க்கை வேண்டும், தினம் தினம் நான் சாகிறேன், இருட்டினிலே வாழ்கிறேன். அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டை வந்து அவர் பீட்ரே பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் அதை பற்றி ரொம்ப நினச்சி குறுகி இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் இந்த பாட்டு. அன்ஃபர்கெட்டபிள் மெமரியில் கண்டிப்பாக டெஃபினெட்லி உங்களோட ஃபர்ஸ்ட் தானே உங்களோட ஸ்பெஷல். அதுதான் தினம் தினம் தான்.